சாய்ராம், என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா சாய் வந்திருக்கிறேன். எவ்வளவு உற்று பார்க்கிறாய்? சாய் நமக்காக என்ன வார்த்தையை சொல்ல போகிறார் என்று நினைக்கிறாயா? சாய் உனக்காக என்றுமே நல்ல வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும், அது மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு தவறு நடக்க போகிறது என்றால் அதிலிருந்து காப்பாற்றும் விதமாகவும் தானே சொல்வேன். எதற்காக பயப்படுகிறாய்? இந்த சாயை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் முதலில் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயை நம்பி வந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய மனமானது கலங்குவதற்கு இந்த சாய் ஒரு பொழுதும் ஒரு காலமும் விடமாட்டேன். உங்களுடைய கர்ம வினை முடியும் வரைக்கும் தான் உங்களுடைய கண்ணில் இருந்து தண்ணீருக்கு வேலையே. அதற்கு பிறகு சிரிப்பு தான், அதற்கு பிறகு ஆனந்த கண்ணீர் தான். கர்ம வினையோ முடியும் காலத்தை நெருங்கி விட்டாய். நீ சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் கடினமான காலகட்டங்களையே பார்த்திருக்கிறாய். ஒவ்வொரு காலகட்டங்களும் உனக்கு அதிகமான பாடத்தையும் அதிகமான பரீட்சைகளையும் வைத்துதான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிலைமைக்கு நீ ஆளாகி இருக்கிறாய் என்றால் அதற்கு முழு காரணமும் நீதான். உன்னுடைய முயற்சிகள் எந்த இடத்திலும் தோற்று போக மாட்டேன், எந்த ஒரு இடத்திலும் தெய்வம் என்னை கைவிட்டு விடாது என்ற ஒரு நம்பிக்கையோடு நீ போராடி கொண்டு இருந்தாய் அல்லவா? அதுதான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் நீ சந்தோஷமாக இருப்பதற்கு நான் என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ எல்லாமே செய்வேன். எதுவுமே உனக்கு கஷ்டம் கொடுக்கும் அளவுக்கு எந்த ஒரு தீய விஷயத்தையும் நான் செய்யவும் மாட்டேன், அனுமதிக்கவும் மாட்டேன். எதுவாக இருந்தாலும் சுட்டு பொசுக்குவேன், நெருப்பில் வைத்து பொசுக்குவது போல பொசுக்குவேனே தவிர தன்னுடைய பிள்ளை, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீய சக்திக்கும் அனுமதியை கொடுக்க மாட்டேன். அமைதியாக இருக்கும் வழியை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இது நடக்குமோ அது நடக்குமோ என்று நினைத்து வருந்தாதீர்கள். உங்களை படைத்த தெய்வமாகிய நானே உனக்கு இத்தனை விஷயத்தையும் சொல்லும் பொழுது நீ எதற்காக தங்கமே கவலைப்பட வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கரை சேர்ப்பதற்கு முழு தீவிரமான வேலைகளையும் செய்து கொண்டு இருப்பது இந்த சாய். இந்த சாய் உன்னோடு இருக்கும் பொழுது மற்றவற்றை பற்றி நீ யோசிக்கலாமா? கவலைப்படலாமா? ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீ ஏங்கலாமா? எந்த ஒரு காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நீ ஏங்கக்கூடாது. ஏன் ஏங்கக்கூடாது என்று சொல்கிறேன் என்றால், உன்னை நான் ஏங்கும் அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கவலையையும் கொடுக்க மாட்டேன். உனக்கு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தாராளமாக சென்று வா, அதில் எந்த தவறும் அல்ல. நான் போகக்கூடாது என்று சொல்வது ஒரே ஒருவருடைய வீடு மட்டும்தான். அது என்ன தெரியுமா? உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்களும் உன்னை பார்த்து பொறாமைப்படுவர்கள் வீட்டுக்குத்தான் போகக்கூடாதே தவிர மற்றபடி நீ யார் எங்கு வேண்டுமானாலும் சென்று சந்தோஷமாக இருக்கலாம். இந்த சாய் ஆகிய நான் உனக்கு முன்னும் பின்னும் துணையாகத்தான் இருக்கிறேன். அதனால்தான் உனக்கு யாரால் பாதிப்பு வரும், என்ன பிரச்சனை வருகிறது என்பதை உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு உன்னை காவல் காத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அது உனக்கு புரியாமல், என்ன சாய் இப்படி சொல்கிறார், நமக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது என்று கேட்கிறாய். ஆபத்து வராது, ஆபத்திலிருந்து முன் ஜாக்கிரதையாக இருந்து கொள் என்றுதான் உனக்கு எப்பொழுதுமே நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். தங்கமே, இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கர்ம வினை முடியும் நேரம் வந்துவிட்டது. இந்த கர்ம வினை முடியும் நேரத்தில் உன்னை தேவையே இல்லாமல் சில குழப்பங்களை எல்லாம் குழப்பிவிடும். இதை செய் அதை செய் என்று மனமோ தேவையே இல்லாத காரியத்தில் எல்லாம் இறக்கிவிடும். ஆனால் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக தெரிந்து கொள். எந்த ஒரு புதிய காரியத்திலேயும் இப்பொழுது நீ இறங்கவே வேண்டாம். இப்பொழுது என்ன விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறாயோ அதையே தொடர்ந்து செய்து கொண்டே இரு. இப்பொழுது என்ன செய்கிறாய் அதையே தொடர்ந்து செய். புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன் என்று ஒரு காலமும் ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயும் தேவையில்லாமல் இறங்கி விடாது. கர்மவினை முடியும் நேரம்தான் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது தேவையே இல்லாத விஷயத்தில் இழுத்து விட்டு விட்டு போய்விடும். புரிகிறதா? நன்மைகள் நடக்கட்டும். இந்த சாய் இருக்கிறேன். சாய் இன்று மட்டுமல்ல, உன்னுடைய காலம் முழுவதும் இருப்பேன்.
நீ கூட சில நேரத்தில் என்னை வெறுக்கலாம், ஆனால் ஒரு நேரமும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை வெறுப்பது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதிலும் நான் இருக்கிறேன். கண்ணும் கருத்துமாக உனக்கு எல்லா விதத்திலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து கொடுத்து உன்னை இன்பமாக வாழ வைக்க இந்த பூமியில் உன்னோடு இருக்கிறேன். கண்ணுக்குத்தான் தெரிவதில்லையே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கிறது, எப்பேறுபட்ட விஷயத்தை எல்லாம் நீ பார்க்க போகிறாய் என்பதை அனைத்தையும் தெரிந்து உன்னோடு நான் இருந்து கொண்டு தான் இருக்கிறேன். அதற்கான தீர்வுகளும் அதற்கான சந்தோஷங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். நம்பிக்கையை மட்டும் வையுங்கள். நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மீதும் நீங்கள் செய்யும் விஷயத்தின் மீதும் நம்பிக்கையை மட்டும் வையுங்கள். மற்றபடி எல்லாமே தானாகவே நடக்கும். பொறுப்பான பிள்ளைகளுக்கு 1000 சோதனைகள் வரும். ஏன் தெரியுமா? நீங்கள் தானே உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக பல திட்டங்களை போடுகிறீர்கள், பல விஷயத்தை செய்கிறீர்கள். அப்படி நீங்கள் யோசிக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உங்களுக்கு சோதனைகளே வந்தாலும் அந்த எந்த விஷயத்தையும் நினைத்து வருத்தப்படக்கூடாது. இனி இன்னும் கஷ்டத்தை தருகிறாயா, நான் கஷ்டப்படுகிறேன் என்று காலத்தின் ஒரு போட்டியாக எடுத்து, காலத்தை ஒரு போட்டி போடும் நபராக எடுத்து அந்த காலத்திடமிருந்து ஜெயித்து காட்டு. எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த சாய் துணை இருப்பேன். நானும் உன்னோடு சேர்ந்து போராடுகிறேன். யாராக இருப்பினும், எந்த ஒரு நபராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்னை மீறி நடக்காது. என்னுடைய கட்டளையை நான் எப்பொழுதும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ இது செய் அது செய் என்று உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். அது போல நீ நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக அடுத்தடுத்து உனக்கு இன்பங்கள் மட்டுமே வர ஆரம்பிக்கும். நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். சாய் என்ன சொல்வது, நான் என்ன செய்வது என்று மீறி ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டு இருந்தாயானால் வாழ்க்கையில் யாரையும் எப்பொழுதும் யாராலும் காப்பாற்ற முடியாது. தெய்வமே வந்து நின்று இது தவறு, இது சரி, இந்த விஷயத்தை செய், அந்த விஷயத்தை செய் என்று சொல்லும் பொழுது அதை கேட்டு நடப்பவன் மட்டும்தான் ஒரு மிக 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 திறமையானவன். ஆனால் தெய்வம் என்ன சொல்வது, நம்ம என்ன செய்வது என்று இருப்பவன் நிச்சயமாக திறமையானவனா? நீயே சொல் பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் நான் நித்தம் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு அற்புதமான விஷயத்தையும் செய்து கொடுத்து உனக்கு இன்பங்களை உன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரேதிரியாக அப்படியே உனக்கு அள்ளி கொடுக்க நான் இருக்கும் பொழுது நீ ஒரு பொழுதும் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பார். தேடும் ஒவ்வொன்றும் கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கும். நம்பிக்கை மட்டும் வையுங்கள். எல்லா நாளும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன் இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.